அண்மை செய்தி புதுச்சேரி அருகே 9 மணி நேரமாக நங்கூரமிட்டு ஒரே இடத்தில் நிலை கொண்டிருக்கிறது பெஞ்சல் புயல். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, 9 மணி நேரமா ஒரே இடத்துல நகராமல் நிற்கிறது பெஞ்சல் புயல், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. 9 மணி நேரமாக பெஞ்சல் புயல் ஒரே இடத்தில் மையம் கொண்டிருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பெஞ்சல் புயலை பொறுத்தவரையில் நேற்று இரவு புதுச்சேரி அருகே கரையை கடந்தது. இந்த நிலையில் 9 மணி நேரமாக ஒரே இடத்தில் நகராமல் இருப்பதால் புயல் வலுவிழப்பதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புயல் வலுவிழக்க கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் பெஞ்சல் புயலை பொறுத்தவரையில் வட கடலோர தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் கடந்த 6 மணி நேர நடைமுறையை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் சுமார் 30 கிலோமீட்டர் கடலூருக்கும், விழுப்புரத்திலிருந்து கிழக்கே 40 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்மேற்கே 120 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கிறது. மெதுவாக மேற்கு நோக்கி நகர்ந்து படிப்படியாக வலுவிழந்து வட கடலோர தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 6 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட 9 மணி நேரமாக இந்த புயல் ஒரே இடத்தில் நின்று நகராமல் இருப்பதால் தொடர்ச்சியாக அந்த வலுவிழப்பதில் தாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் புயலின் நிலைமை குறித்து தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அருகே 9 மணி நேரமாக பெஞ்சல் புயல் மையம் கொண்டிருக்கிறது. இதனால் புயல் வலுவிழப்பதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.